தாமா போகணும். ஏன் நடந்து போகணும்? அது பஸ்ஸுக்கு காசு இல்லம்மா. பஸ் காசுடி, கிசுக்கு காசு என்ன வட்டுமா? கேள்வியும் அதே கேள்வி, குரலும் அதே குரல். துர்கா ஹலோ கணக்குல ஏமா நாம என்ன கிரிக்கெட்டா விளையாடுறோம்? கேட்ச் பிடிக்கிறதுக்கு நான் என்ன கபில் தேவா? நீங்க கபில் தேவா கணக்கு புள்ள. ஆமா இது காரஞ்சி நீ என்ன வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இதுல ஆரஞ்சு பன்வாசல் தான் இருக்கும். இது எப்படி இருக்கு? எவு 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 நான் தாமா அப்பா. வாமா மல்லிகா, 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 நில்லுமா மல்லிகா. இன்னொரு தடவை தப்பி போக முயற்சி பண்ண குழந்தை உயிரோட இருக்காது.
மல்லிகா சாதனை கலெக்டர் பரிசு வழங்கினார். காரைக்குடி அழகப்பா பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடந்தது. அப்பொழுது எல்லா பாடத்திலும் முதல் மதிப்பெண் வாங்கிய மல்லிகாவுக்கு கலெக்டர் முதல் பரிசு வழங்கினார். அப்படியா? கால்குலேஷன் கால்குலேஷன். ஐயோ ஐயோ ஐயோ, கால்குலேஷன் நாடி கங்கராஜுலேஷன். டீக்கே சரி, ஏதோ ஒண்ணு. இத கொண்டு போய் அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடு. சரி நாடி. ஆ, நாடி இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சீங்க? கணக்கு சொல்லுங்க. எழுதணும். எழுதணுமா? வருமானம் 7 ரூபாய், செலவு 10 ரூபாய். என்ன நாடி கவர்மெண்ட் வஜ்ஜன்மான் சொல்றீங்க? என்னமா பண்றது? 10 ரூபாய்க்கு சாக் பீஸும் கலர் பவுடர் வாங்கினேன். நான் போடுறதோ சாமி படம். அதை பார்த்துட்டு அவன் கன்னத்துல போட்டுக்கிறானே தவிர காசை போட மாட்டேங்கிறானே. அப்படின்னா நான் டாக்டர் படிக்கிறது எப்படி? நான் பிச்சை எடுத்தாது உன்னை படிக்க வைப்பமா. நீ நல்லா படிக்கணும். என்ன? என்ன இவ்வளவு பணத்தை போடுறீங்க? முதல்ல அது கையில எடுயா. சில்லறைய பார்த்தா பொறுக்குறீங்க, நோட்டை பார்த்தா மிரள்றீங்க. இந்தியா ஏன் இன்னும் ஏழை நாடா இருக்குன்னு இப்பதான் புரியுது. என்ன பண்றது? பாரத மாதா பணக்கார விபச்சாரியா இருக்கிறத விட ஏழை பத்தினியா இருக்கத்தான் விரும்புறா. இப்படி ஒரு பணக்கட்டை நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஏன் நேரம். நீ கத்து வச்சிருக்க ஓவியம் உன்னை பிச்சைக்காரனா வச்சிருக்குது. ஆனா நீ பெத்து வச்சிருக்கிற குழந்தை உன்னை பணக்காரனாக்க போகுது. என்ன சொல்றீங்க? அது ரோட்ல பேசுற விஷயம் இல்ல. வீட்டுக்கு வா, விவரமா பேசுவோம். எஸ், உன் குழந்தை மல்லிகா என் அண்ணன் பொண்ணு துர்கா மாதிரியே இருக்கா. துர்கா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் ஏன் கைக்கு வரணும்னா மல்லிகா துர்காவா மாறணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? துர்கா சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே டைரியில எழுதுற பழக்கம் உள்ளவ. இப்ப அந்த டைரி என் கையில தான் இருக்கு. அந்த டைரியை வச்சுக்கிட்டு மல்லிகாவை துர்காவை மாத்த என்னால முடியும். மன்னிக்கணும், எங்களுக்கு படம் போட்டுதான் பழக்கம், வேஷம் போட்டு பழக்கம் இல்ல. டாய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நாங்க தர்றோம். அதான் பார்த்தனே, வேஸ்ட் பேப்பர் மாதிரி பணக்கட்டை தூக்கி எறிஞ்சத. அது மாதிரி நியாயத்தினால தூக்கி எறிய முடியாது. அப்ப புரியல? நீங்க ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் உடந்தே இறக்க மாட்டேன். என் குழந்தைய நீங்க சொல்ற மாதிரி நடிக்க மாட்டா. ஓஹோ, பிரமாதம். டேய், ஒரு பழமொழி சொல்றா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டா அப்படிங்கிற. ம். நான் சொல்றது கேட்ட உனக்கு மரியாதை இல்லைன்னா குழந்தை அனாதை. அங்கிள் அங்கிள், உங்க அப்பா வைக்கிறங்க அங்கிள். உங்க அப்பா வைக்கிறங்க அங்கிள். ஒண்ணு செய்யாதீங்க அங்கிள். உங்க அப்பனை விட்டுறணும்னா நான் சொல்ற மாதிரி நீ துர்காவை நடிக்கணும். நடிப்பியா? நான் எதுவேணாலும் செய்றேன். உங்க அப்பாவை விட்டுடுங்க அங்கிள். மல்லிகா, வேணாமா எங்க அப்பா ஒண்ணு செய்யாதீங்க அங்கிள். விட்டுடுங்க அங்கிள். வேணாமா? இல்லன்னா இந்த அங்கிள் உங்களை சுட்டுருவாங்க டாடி. நான் நடிக்கிறேன் டாடி. ஹே பச்சா, பஹுத் அச்சா. உங்க அப்பனை விட உனக்கு புத்தி ஜாஸ்தியா இருக்கு. வாரே வா. டேய், குழந்தை மனசு மாறினாலும் மாறும். நொண்டிய அது வரைக்கும் நம்ம கஸ்டடியில வச்சுக்க. சல் வேடா. டேய், வாடா. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. ஆமா அங்கிள், அவரு என்ன மல்லிகான்னு கூப்பிட்டாரு. அப்படியா? அந்த ஆள் உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? வீட்ல இருந்தாரு. நான் முகத்தை பார்க்கல. ஆனா பாவம், அவர் நொண்டி. அப்புறம் அந்த ஆள் வேற ஏதாவது சொன்னானா? கிட்டுங்கம்மா, நானும் அப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த டூப்பு குழந்தை பேர் தான் மல்லிகா, அப்பா தான் அந்த நொண்டி. துர்கா, நீ உடனே புறப்படு, நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்கா? ஏன் அங்கிள்? அந்த ஆள் அங்கதான் இருப்பான். அவனை பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அவரு அங்க இருக்க மாட்டாரு அங்கிள். ஏம்மா? நான் கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்தேன். அப்புறம் 4 தடவைங்க அடிச்சு இழுத்துட்டு போயிடாங்க. அப்படியா? அப்படின்னா எவன்டா அவன் இந்த நேரத்துல தண்ணி அடிக்கிறது தொந்தரவு பண்ணி?
நானே தான். நீ இப்படி இங்க வந்த? சரி சரி, யாரோ பாத்துட்டு போறாங்க, வா. நீ அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்ச? எதுக்காக வந்த? ஏதாவது பேசணுமா? நிறைய பேச வேண்டியிருக்கு. நின்னுகிட்டு பேசலாமா இல்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசலாமா? தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கொடுத்தா திமிரா? என்னடா வேஷம்? பார்த்தா தெரியல, நொண்டி நொண்டி வேஷம். வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு பிரதர்? நான்சென்ஸ். கெட் அவுட். என்ன பிரதர் இது? இருட்டுல இருக்கும்போது வாங்க வாங்கன்னு சொன்னீங்க, வெளிச்சத்துக்கு வந்தா போங்க போங்கன்றீங்க. திருடனுக்கு தான் வெளிச்சத்து கண்டா பிடிக்காது, உங்களுக்குமா? பட் ஒன் திங், இப்ப நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உண்மையை வெளிச்சத்துக்கு வரும். தூண்டில மீன் பிடிக்கலாம், ஆனா முதலே பிடிக்க முடியாது. அடேங்கப்பா, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பு கடிச்சு பொழைச்சவனு இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனு இருக்கான். நான் போட்டிருக்கிறது என்னமோ தூண்டில் தான், ஆனா பிடிக்க போறது இந்த திமிங்கலத்தை. வரங்க டாப் டக்கற கிதுபா அலேக் அல்லேக்கோ எங்கயா புட்ட உன்னை அம்மா நேரம் தேடி நிக்கறா. அம்மா இது என்ன ஆக்ட் சூப்பரா இருக்குதா? சூப்பரா கீதா. பழக்க தோஷம் அது ஒண்ணு இல்லம்மா. இந்த டூப்ளிகேட் குழந்தையோட அப்பனை இங்கதான் இங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிராமா போட்ட பாய வசமா மாட்டிக்கிட்டான். மெய்யாலுமா? மெய்யாலுமே தான். எப்படியாவது அந்த நொண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையே, ஆளு ஐசா கில்லாடி வைக்கிறா. நம்ம மூளை கொஞ்ச நாளா நமுத்து போயிருந்தது, நீதான் சூடேத்தி சுறுசுறுப்பாக்கிட்டிய. யோ, உன் மூளை தான் சுறுசுறுப்பாக்கிதுன்னா கை அதை விட சுறுசுறுப்பாக்கிட்ட. நான் அறிவாளிங்கிறத நிரூபிச்சிட்டேன், இப்போ ஆம்பளைங்கிறத நிரூபிக்க வேண்டாமா? சொல்றேன், கருப்பன் செத்துட்டானா? ஆமாங்க, ஆத்தங்கரையில் அவன் பணம் ஒதுங்கி கிடந்ததை நான் பார்த்தங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் அந்த குழந்தை தான் காரணம். அழுத கொன்னுடுவேன் ராஸ்கல். நீதான் ஏதோ உளறிருக்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்து கருப்பன் தந்திரமா கொன்னுட்டான். எல்லாம் உன்னாலதான். உள்ளே கட. பாவம், அந்த மல்லிகாவை
உங்க சித்தப்பன் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறான் தெரியுமா? இன்னைக்கு கூட மறைஞ்சுன்னு பார்த்தேன். அந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியலமா. ஐயோ பாவம். கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என் உயிரை பணைய வச்சாவது மல்லிகா அப்பா இருக்கிற இடத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். சின்ன விஷயத்துக்கு எங்க போறோம்? அது நான் பாருகிறேன். நீயா? எப்படி? ரொம்ப சிம்பிள். எங்க சித்தப்பா கிட்ட போய் மல்லிகா மாதிரி நடிப்பேன். நடிச்சு அப்பாட பொண்ணு ஆவேன். அவரே நொண்டி விட்டு போவாரே. அப்பா கண்டுபிடிச்சிடலாம். திட்டம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ துர்கான்ற உண்மை அந்த தடியனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவானே. வேண்டாமா, ஒண்ணும் தெரியாது குழந்தை ஒண்ணு அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்ல. நானே போறேன். நான் தான் போவேன். சரி, போடு. அது என்ன உனக்கு மட்டும் எப்போ தலையா விழுது? பூவே விழாதா? எங்க பார்க்கலாம். தலை இந்த பக்கமும் தலையா? ரெண்டு பக்கமும் தலையா? இப்படி ஒரு ஐடியா போட்டு தாக்குறியா? ஷோலே வந்தப்போ நீ பிறந்தே இருக்க மாட்டியே. வாங்க வாங்க, பத்திரம் பத்திரம். அந்த மொத்தம் கிட்ட இருந்து சாவிச்சு வந்துருங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமா. ஐயோ பாவம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அது சரி, நீ என்ன மாதிரி நடிக்கிற? சொல்றேன். சொல்லு, எங்க அப்பாவுக்காக நான் நடிக்கத்தானே வேணும். கரெக்ட். அந்த லாரி கிட்ட இருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? உன்னை மாதிரி நடிச்சு உங்க அப்பா போய் பார்க்க போறேன். அப்படியா? அது வரைக்கும் நீ ராமனை அடையற. சரி ராமு, இந்த சாவியை எடுத்து வச்சிரு. துர்கா, எங்க அப்பா கிட்ட போகும்போது இப்படி